ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி ஊற்றி நான்வெஜ் மாதிரியே செய்கிறோங்க. ஆனால் காய் போட்டு செய்கிறோம். இது நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈடு கொடுக்குங்க. இது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் தக்காளியோட சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலைங்க. இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், 5 முந்திரி இதுவும் அரைச்சி கடைசியாக ஊற்றணுங்க. ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டே ஊற்றணும்னா காயெல்லாம் வேகாது. எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் சூடானதும் அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அது தாளித்து விட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணுங்க. இது தாளிக்கிறது கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக தாளிங்க. எல்லாருமே வெங்காயம் சீக்கிரம் தாளிக்கணும் அப்படின்ட்டு லைட்டாக உப்பெல்லாம் போட்டு எல்லாம் தாளிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா தாளித்தா தான் ஒரு ஆனியன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்தேங்க. அதில் பாதி தக்காளி இங்கே போட்டாச்சு, பாதி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இப்போ உப்பு போட்டு தக்காளிக்கு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வேகுங்க. நல்லா கிண்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கணுங்க. போட்டு இன்றைக்கி நாங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 9 பேர் இருக்கோம். 9 பேர்த்துக்கு இது சரியாக இருக்கும் நாங்கள் செஞ்சுருக்கிறது. இது பொட்டுக்கடல போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பட்டாணி, பச்சை பட்டாணி. இது பச்சை பட்டாணி கவரில் வாங்கலைங்க. பச்சை பட்டாணி காய் வாங்கி அந்த பச்சை பட்டாணி காயிலேருந்து தனியாக எடுத்த பச்சை பட்டாணிங்க. அதனால் இதை ஊற வைக்கவும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள்லாம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் உப்பும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப தான் போடணும். மல்லித்தூள், அப்புறம் கறி மசால் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா காயெல்லாம் வேக விடணுங்க. இன்னொரு பெஸ்ட்டான ஐடியா என்னென்னா, நீங்கள் காயெல்லாம் ஏற்கனவே ஒரு ஆவியில் வேக வச்சு இதில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. சட்டுன்னு ரெடி ஆகும். ஆவியில் ஒரு 3/4 வேக்காடு வேக விட்டு கடைசியாக கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு எடுத்தோம்னா அருமையான நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ்ஜு குழம்பு ரெடிங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி.